அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மேற்கு மண்டலத்திலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. அதை முன்வைத்து நேற்று உதகமண்டலத்தில் பேசிய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் எந்த நம்பிக்கையில மேற்கு மண்டலத்திலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறார் பழனிசாமி, ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது, தோல்வி இங்கிருந்து பழனிசாமிக்கு தொடங்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அதற்கு பதிலடியாக அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, மேற்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை, திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். வேலுமணியா செந்தில் பாலாஜியா, ஸ்டாலின் பழனிசாமி யார் சவால் வெல்லும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் அனைவருக்கும். திரு ராம்கி, எந்த நம்பிக்கையில முதல்வர் சொல்றார் மேற்கு மண்டலத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி தொடங்கும் அப்படின்னு? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் அந்த கணக்கின் அடிப்படையில் சொல்றாரா? எப்படி பார்த்தாலும் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது அதிமுக கோட்டையாக தான் இருந்து வருகிறது. இன்றைக்கும் அதிமுக கோட்டை தான். மோரோவர் பாஜக கூட்டணி வந்த பிறகு அந்த தமிழ்நாட்டு முழுக்க வேற இருக்கலாம். ஆனால் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். ஸோ அங்கே ஆக்சுவலாக களம் எப்படி இருக்குன்னா, அதிமுக பாஜக கூட்டணி வெர்சஸ் திமுக. இன்ஃபேக்ட் திமுக கூட்டணி கூட கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக கூட்டணி கட்சிகள் குறிப்பாக திருப்பூரில் நிறைய இடதுசாரிகள் போட்டியிடுற தொகுதிகளாகட்டும், ஓமலூரில் மோகன் குமாரமங்கலம் மட்டும் தான் தெரிகிறார். மற்றபடி அந்த சில காங்கிரஸ் தொகுதிகள்லாம் உடுமலைப்பேட்டை கூட காங்கிரஸ் தொகுதிலாம், அங்கெல்லாம் கூட கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய பலவீன வலு குறைந்து இருக்கிறது. பல்லடம் கூட மதிமுகவோட தொகுதி தான். அங்கே திமுக தான் இருக்கிறது. ஸோ அங்கே வெர்சஸ் அதிமுக அண்ட் பாஜக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக திமுக ஆகும்போது அது செந்தில் பாலாஜி தலைமையிலான திமுக அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அவர் தான் அதுக்கு பொறுப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அப்படியே நிறைய பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் தான் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கா திமுகக்குள்ள? இல்ல, நான் எதுக்கு சொல்றேன், அவர் முன்னிலைப்படுத்துறதுக்கா. ஏன்னா செந்தில் பாலாஜி மிகப்பெரிய பொறுப்பு, அவர் அமைச்சரா வேற இல்ல. சோ அதனால அவர் அமைச்சர் பதவியில என்னன்னா அப்ப வேலுமணி அதிமுகன்னு சொல்லிக்கலாமாங்கிறதுக்காக கிளாரிபிகேஷனுக்காக கேட்டுக்கிறேன். இல்ல, அது வேலுமணி தலைமையில்னு சொன்னா கூட அது அதோட இது ஃபுல்லா கூட புரிஞ்சிரும். அது இது ரொம்ப குறிப்பா செந்தில் பாலாஜிக்கு ஒரு வைக்கப்பட்ட ஒரு ஆசிட் டெஸ்ட் தான் பாக்குறேன். ஏன்னா அவருக்கும் தனிப்பட்ட வழக்குகள் இருந்து வெளியே வரணும்னா அவர் தன்னுடைய அரசியல் இதை நிரூபிக்கணும். அதனால அவருக்கும் அந்த பிரஷர் இருக்குது, கட்சிக்கு பெரிய பிரஷர் இருக்குது. குறிப்பாக கோவை மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, நான் மேற்கு மண்டலத்திலிருந்து கோவை மண்டலம் தனித்து பார்க்குறேன். கோவை மண்டலம் 10 தொகுதியில், அந்த 10 தொகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி தான் திமுகவுக்கு. ஒரு 25 ஆண்டுகளாக ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டே இருக்கு. அவங்களால பெரிய அளவு வெற்றி பெற முடியல. இது இப்போ இதுவரை ஒரு எதிர் அலைகள்லாம் இருக்கிறதெல்லாம் தாண்டி கூட்டணி பலம்லாம் சொன்னா கூட இந்த திரும்ப இந்த 10 தொகுதிகளை குறிவைத்து எத்தனை தொகுதி எடுப்பாங்கலாம் பெரிய சிக்கலான. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்புகளாம் பார்க்கவே முடியல இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபேக்ட் அடிப்படையிலேயே பேசுவோமே. சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான தொகுதிகளை மேற்கு மண்டலத்தில் பெற்றிருக்கு. நான் 22 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அங்கே அதிமுகவுக்கு பின்னடைவு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவு. அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததன் அடிப்படையில் முதல்வர் இந்த நம்பிக்கையோட சொல்றாரோ? இல்லை, 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று அது நாடாளுமன்றத்தில் அது இருந்தாலும் நம்ம அதை கவுண்ட் பண்ணணும். அதாவது நாடாளுமன்றத்தில் ஸ்பிட் பண்ணி தானே பார்க்குறோம். அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தொகுதிகளை நம்ம நாடாளுமன்றத்திற்கு முன்பு நகர்ப்புற உள்ளாட்சியிலிருந்தே நம்ம அது ஒரு இன்னைக்கு கூட்டணிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டருங்க. அங்கே பிளஸ் ஃபேக்டர் ஆக்சுவலாக அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த விஷயங்களால களத்தில் ஒரு கணக்குகள் மாறி இருக்கு. ரெண்டாவது அவர் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிற ஏரியாங்கிறது அதான் மேட்டுப்பாளையத்துல ஆரம்பிச்சு அப்படியே மேற்கு மண்டலம் ஃபுல்லாவே அதிமுகவும் ரொம்ப கான்ஃபிடன்ட் இருக்கு. எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படிங்கும்போது ரொம்ப கான்ஃபிடன்ட் இருக்காங்க. சோ அது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் கொடுக்குது. அந்த கூட்டணியிலையும் திரு ராம்கி இன்னொரு கேள்வி, அதை நீங்க சேர்த்து சொல்லுங்க. அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு போனதாக தானே பேசப்பட்டது. ஆமா, பாஜக நகர்ப்புற உள்ளாட்சியில பெற்ற வாக்குகளோ, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளோ, கோவை நீலகிரியில எல்லாம் 2ஆம் இடம், மற்ற 5 தொகுதிகளில் தான் அவங்க 3ஆம் இடத்துல போறாங்க. அப்ப இந்த தொகுதிகளில் பாஜக இவ்வளவு கணிசமான வாக்குகளை பெற்றிருப்பதற்கு காரணம் அதெல்லாம் அதிமுக வாக்குகள் சொல்லப்படும். இப்ப இந்த அரித்மெட்டிக் அப்படியே ஒர்க் அவுட் ஆயிருமா?
ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சிருக்கிறதுனால அதிமுக கிட்ட இருந்து பாஜகவுக்கு போன வாக்குகள் அப்படியே மீண்டும் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? மீண்டும் வரணும். ஏன்னா என்ன, நீங்க கோவை தொகுதி மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைங்கிற ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிக்கிறார். அவர் பெற்ற வாக்குகள் 44,000. அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் 22,000, கிட்டத்தட்ட பாதி வாக்குகள் தான் அவர் பெற்றார். ஆனா இதற்கு வந்து அண்ணாமலை போட்ட எஃபோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அளப்பரியது, பெரிய விஷயம். அந்த இடத்துல மட்டும் பாஜக கட்சியை வளர்த்தார். 32%, 33% அண்ணாமலை. அது வந்து மத்த எந்த பாஜகவோட எந்த தொகுதியிலும் கிடைக்காத விஷயங்கள் அந்த அளவு உழைப்பு இருந்தது. 3 முறை மோடி அவர்கள் வந்தார். இதை வச்சே கேட்கிறேன். இப்ப வந்து கணபதி ராஜ்குமார் வந்து 42%, சிங்கை ராமச்சந்திரன் 17% அதிமுக, அண்ணாமலை 33%. எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 44,000 சொச்சம் வரும் அண்ணாமலைக்கு. சரி, நம்ம இது சதவீதமா சொன்னா புரியும்ல. ரெண்டை கூட்டினா 50 வருது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டினா 50 வருது. திமுகவுக்கு 42 இருக்குல்ல. இந்த 50 அப்படியே இந்த முறையும் 50 அப்படியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா குறைந்தபட்சம் 46% கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஓட் டிரான்ஸ்பர் ரொம்ப சிறப்பாக டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனை இருக்கு. இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கிறது. இதுல கூடுதலாக ஒரு பாமகன்னு ஒரு கட்சி உள்ள வந்து ஜாயின் பண்ணும்போது இன்னும் வலு பெறும். அது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இடதுசாரிகள் பாமகனா ஒருங்கிணைந்த பாமக அப்படிதானே? இல்ல, பாமக ஒருவேளை பிளவுபட்டால், ஆக்சுவலா இது கூட திமுக நம்பிக்கையோட சொல்றது காரணம் இப்படி கூட இருக்கலாம். ஒருவேளை பாமக பிளவுபட்டு சீனியர் ராமதாஸ் தலைமையில வந்து திமுக பக்கம் சேர்ந்தால் அது வந்து பெரிய மேற்கு மண்டலத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் கூட சொல்லலாம். பட் நான் அப்படி இரண்டாக பிரிந்தால் கூட வச்சுக்கிட்டா கூட அன்புமணி ராமதாஸோடைய பாமக மட்டும் வந்தா கூட அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு தீவிரமான ஒரு திமுக எதிர்ப்பு பாஜக ஆதரவு நிலை எடுக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வந்து சீனியர் ராமதாஸ் இல்ல. சோ அவர் திமுகவுக்கு ஆதரவான நிலைக்கு வரணும். சோ அதனால அதை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. சோ இந்த அளவுல அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான ஒரு பார்ட்டி இங்க வந்து ஜாயின் பண்ணும் போதே கூடுதல் பலம் வரும். குறிப்பா சேலம், மேட்டூர் பகுதிகளில் மிகப்பெரியதா இருக்கும். சோ எண்ணிக்கை அடிப்படையில் இந்த பர்செப்ஷன் அடிப்படையில் பார்த்தா எடப்பாடி அவர்கள் சொல்றது உண்மைதான். அதிமுகவுக்கு ஒரு பெரிய கோட்டை தான் இருக்குது. பட் உள்ள இன்டெப்தா அரவக்குறிச்சி போன்ற தொகுதிகளில் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை அரவக்குறிச்சியில் போய் அதிமுக களம் கண்டால் அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயரா இருக்கும். ஸோ அதுக்கு பதில் அரவக்குறிச்சியில் சென்ற முறை அண்ணாமலை போட்டிட்டார். அது போல பாஜகவே யாராவது போட்டிட்டால் கூட அவங்களுக்கு வெற்றி பெறுவது சிரமம் தான். இருந்தாலும் அதிமுகவோட அந்த கணக்குல ஒண்ணு தப்பிச்சு கொள்ளும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து ஃபேக்டர் வேற, சிறுபான்மை வாக்குகள் இருக்கு, பட்டியல் சமூக வாக்குகள் இருக்கு, இதர சமூகத்து வாக்குகளும் இருக்கு. இதுவும் யாருக்கு மொத்தமா போக போகுதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கொங்கு மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சியில் அவரோடு இருக்கக்கூடிய திரு வேலுமணி, திரு தங்கமணி போன்றவர்கள்லாம் நெருக்கமா இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சிங்கிற அந்த அடையாளம் இருக்குல்ல, அது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா? இல்ல, அது பலம் இருக்கிறது. அதிமுக வந்து இதெல்லாம் கடந்து இருக்கிறதா சொல்றாங்க. பட் நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சின்னதாராபுரம் போன்ற இடங்களில் சிறுபான்மை அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய 80% சிறுபான்மையினர் அப்படியே திமுக தான் வருவாங்க. ஆனா நீங்க சொல்ற தனி தொகுதிகள் ஒரு 4 தொகுதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மண்டலத்திலேயே. அது பெரும்பாலும் அருந்ததியர்கள் வலுவாக இருக்கிற இடம். ஸோ அவங்க ஓட்டு வந்து ரெண்டு தரப்புக்கும் எந்த தரப்பு போகும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஸோ எதிர்ப்பு அலையில் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை வரும்போது அது வந்து அதிமுக போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை ஒரு கணிக்க முடியாத சூழல் இருக்குது. பட் சிறுபான்மையினர் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் கோவையில் சில பகுதிகள், இந்த அரவக்குறிச்சி போன்ற பகுதிகளில் அது டோட்டலா திமுக ஆதரவா இருக்கும். அப்படி ஆதரவா இருந்தாலும் கூட அவரால் ஒரு வெற்றி பெறக்கூடிய இடத்துல திமுக ரொம்ப சுருக்கமா நான் திரு ரவீந்திரன் போகணும். திரு ஸ்டாலினுக்கு திமுக வலுவா இருக்குங்கிற இந்த கால்குலேஷன் எல்லாம் கடந்து விஜய் ஃபேக்டர்னால வாக்குகள் பிரியும், அதனால அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் குறையுங்கிற ஏதாவது ஒரு கால்குலேஷனும் இதுல இருக்கு? நிச்சயமா இருந்திருக்கும். அது இருந்திருக்கும். குறிப்பா விஜயோடைய தாக்கம் வந்து கோவை போன்ற நகர பகுதிகளில் கண்டிப்பா இருக்கும். சேலம், கோவை போன்ற பகுதிகளில் இருக்கும். கூடவே இன்னும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இருக்கு. அன்பால் சேர்ந்த கூட்டம் வர, அண்ணாமலைக்குன்னு ஒரு அன்பான ஒரு கூட்டம் வர போகிறது, அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க கூடும் அப்படின்லாம் சில செய்திகள் வருது. சோ அதெல்லாம் வந்து அது நிச்சயமாக அண்ணாமலை வந்து ஒரு தனிக்கட்சி கண்டால் அது பாஜக அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய செட்பேக்கா இருக்கும். சோ அந்த விஷயங்கள்லாம் கூட, ஆனா இது அடுத்த கூட்டணியில் நடக்கிற விஷயங்கள், இதனால வந்து திமுக பலம் பெறும் அப்படின்னு நான் என்னால வந்து உறுதியா சொல்ல முடியாத நிலைமை தான். அந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பலவீனமாகத்தான் இருக்கிறது. ஓகே, திரு ரவீந்திரன், வாக்கு சதவீதம் குறைந்திருப்பதாக நினைக்கிறாரா? அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருப்பதாக முதல்வர் நினைக்கிறாரா? அங்க உள்ள சோசியல் போலரைசேஷன் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்குன்னு முதல்வர் நம்புறாரு. கூட்டணி கட்சிகள் இல்லைன்னு சகோதரர் சொன்னது மாதிரி இல்லை. அவங்க சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள் கண்ணுக்கு தெரியாம ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பெரிய அளவில் உதவுறாங்க. குறிப்பா ஈஸ்வரண்ணன் கூட வந்து ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை ஓட்டுல அவருக்குள்ள இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டை கட் பண்றதுக்கு ஈஸ்வரண்ணனோட கட்சியும் அங்க உதவுது. இந்த எந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு நம்பிக்கை வருதுன்னா,
அன்னைக்கு 2021ஆம் ஆண்டு ரெட்டை இலையில ஒரு இலையில ஓபிஎஸ்ஸையும் ஒரு இலையில எடப்பாடி பழனிசாமியும் போட்டு கோயம்புத்தூர்ல வேலுமணி அவரே ஓபிஎஸ் கூப்பிட்டு இலவச கல்யாணங்களை நடத்தி இது வந்து 2 பேருக்கான கட்சி, இது பொதுத்தள கட்சி, அவர் 50 இவர் 50 ஒரு ஜாதிக்கான கட்சின்னு யாரும் நினைச்சிடாதீங்கன்னு சொல்லி பன்னீர்செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை பிரச்சாரத்தை பயன்படுத்தி தான் 2021 கொங்கு மண்டலத்திலே இதை நாம பெருசா சொல்லக்கூடிய வேலுமணியே ஒரு நுணுக்கமான அரசியல்வாதியான வேலுமணியே அதை பயன்படுத்தி தான் அந்த இதை எடுத்தாரு. இப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் அங்க இல்லாதது அவர் ஒன்றும் கொங்கு மண்டலத்தில் சாதிச்சிடல. ஆனா அவர் நீக்கப்பட்டு அந்த கட்சியோட தன்மை மாறினதுல ஒரு தரப்பு மக்கள் வந்து அதிமுக மேல, அதாவது கொங்கு வேளாளர் இல்லாத மற்ற சமூகத்து வாக்குகளை வாங்குறது அதிமுகவுக்கு சிக்கல்ன்றீங்களா? கண்டிப்பா சிக்கல் தான். அது வந்து மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலே அது தெள்ள தெளிவா தெரிஞ்சது. அந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் அப்பம் கிடையாது, பாஜக ஆதரவு தெரிவிச்சாங்க. என்றாலும் பூத் வைஸ் பாத்தீங்கன்னா குறிப்பா நாயுடு, செங்குந்தர், அருந்ததியர், பறையர் இந்த 4 சமூக பூத்துகள்லையும் இந்த சமூகங்கள் வாக்குன்னு பார்த்தா 10-12% மேல ரெட்டலைக்கு உழல. அப்போ இந்த சமூகங்கள் என்ன நினைக்காங்கன்னா ரெட்டலைக்கு நாம நான் பெனிஃபிஷரி காஸ்ட், ரெட்டலைக்கு நாம பலன் இல்லாத சமூகங்கள்னு நினைக்கிறாங்க. அதே வேளையில வந்து கொங்கு வேளாளர்கள் இருக்கக்கூடிய பூத்திலையும் வட இந்தியர்கள் இருக்கக்கூடிய பூத்திலையும் 65% வாக்கு வர அதிமுக பெற்றிருக்குதுன்னு சொன்னா ஜெயலலிதா காலத்து அதிமுக டைனமிக்ஸ்ல இருந்து இந்த டைனமிக்ஸ் வந்து மாறுது. இன்னொன்னு ஸ்டாலினோட ஒரு அரசியல் அணுகுமுறை. கலைஞர் வந்து ஸ்டேட்டஸ் கோயிஸ் பொலிட்டிஷியன், ஸ்டாலின் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து 2021 வெற்றி பெறும்னு நினைச்சாரு. என்கிட்ட ஒரு ஏர்போர்ட்ல இருந்து பேசி வரும்போது கூட நானும் அதே கருத்தை தான் அவர்கிட்ட சொன்னேன். கொங்குல தான் பெரிய அளவுக்கு நமக்கு ஸ்வீப் இருக்குங்கிற கருத்தை தான் ஸ்டாலின் சொன்னேன். அவரும் அதை கருத்தை என்டால்ஸ் பண்ணி தான் இருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமா 1/3 சீட்டு தான் டிஎம்கே ஜெயிக்க முடிஞ்சது, 2/3 வந்து அதிமுக போயிட்டுன்னா அப்பொழுது நடந்த 2 இஷ்யூ, சோசியல் இஷ்யூஸ் தான் எடப்பாடி சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூவும் அது வந்து ஒரு தாக்கத்தை கொடுத்தது. இப்ப ஓபிஎஸ் நீக்கப்பட்டது. அடுத்தால தம்பி சொன்னது மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு மாற்றம்ங்கிற லெவல்ல பல சமூகங்கள் ஒரு அங்க உள்ள சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் மத்தியிலெல்லாம் அண்ணாமலை ஒரு ஹீரோவா கருதப்படுறாரு. உங்களுக்கு தொட்டிய நாயக்கர் போன்ற ஆடு மாடு இந்த ஜல்லிக்கட்டு சமூகங்கள் மத்தியிலெல்லாம் அண்ணாமலை ஒரு ஹீரோவா கருதப்படுறாரு. அதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சாரு. போயர் சமூகம், ஒட்டர் சமூகம் எல்லாம் அண்ணாமலை கடுமையா உழைச்சாருன்னா உண்மையிலே உழைச்சாரு. இப்போ அவர் எடப்பாடி கூட்ட முரண்பட்டு இருக்கிறதுனால அதோட தாக்கம் வந்து கண்டிப்பா வந்து அந்த கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது. அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி போட்டிட்டா தானே சேதாரம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இல்ல. அந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு எதிர்ப்பு உணர்வு கொண்ட ஓட்டு. அது எடப்பாடி எதிர்ப்புணர்வை கடுமையா விதைச்சு தான் அண்ணாமலை எடுத்தாரு. அது எப்படி டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. திமுக அணி 3 முறை ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கை டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய இதுதான். நான் திமுக மட்டும் கொடுக்கல, அதை திமுக அணியில் உள்ள எல்லா கட்சிக்கும் சேர்த்து தான் நான் கொடுக்குறேன். இண்டிவிஜுவலா திமுக மட்டும் நான் கொடுக்கல. பட் அஸ் ஏ லீடர் ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி இல்லாம கொங்குலையும் சாதிக்கணுங்கிறதுல பெரிய ஆர்கனைசரா இருக்காரு. அதுக்கு தான் செந்தில் பாலாஜி கண்டிப்பா நம்பர் 1 ஆர்கனைசர் தமிழ்நாடு. பலமா அதிமுகவுக்கு கொங்கு வேளாளர் வாக்குகள் இருக்கு. திரு அன்புமணி ராமதாஸ் வந்தார்னா வன்னியர் வாக்குகள் இருக்கு. பாஜக ஏற்கனவே அங்க உருவாக்கிக்கூடிய வாக்கு சதவீதம் அவங்களுக்கு சேரப்போகுது. இன்னும் இதர சமூகத்து வாக்குகள்னு சேர்ந்தா அதிமுக வாக்கு சதவீதத்துக்கு நம்ம இப்படி வந்து ஒரு டேப்லேஷன் போட முடியும். திமுகவோட ஓட் பேங்க் அப்படிங்கிறதுக்கு இதுல எதெல்லாம் பலம்? பாராளுமன்றத்தில் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் வடபுலத்தில் வன்னியர்கள் எதிர்ப்பில் 5% குறைஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம், மேற்கு மண்டலத்தில் 5% கூடியிருக்கிறாங்க. வடமண்டலத்தில் 5% குறைஞ்சது, மேற்கு மண்டலத்தில் கூடியிருக்காங்க. நீங்க அந்த ஒப்பிட்டு பார்த்தாலே அது தெள்ள தெளிவா தெரியும். இப்போ அவங்க வந்து ப்ரோ கொங்கு வேளாளர் செந்தில் பாலாஜி, முத்துசாமி, சாமிநாதன், இவர் ஒட்டஞ்சதுரம், சக்கரபாணி ப்ரோ கொங்கு வேளாளர் பிளஸ் அதர் காஸ்ட் கன்சாலிடேட் பண்றது. செந்தில் பாலாஜியும் சக்கரபாணி தான் அங்க பொறுப்பாளர்களுமே. எஸ், அதுல வந்து பிரேமலதா விஜயகாந்த் போன்றவங்க எல்லாம் அதர் காஸ்ட்களை கன்சாலிடேட் பண்ணதுக்கு, போயர் ஒட்டர் போன்றவங்களை கன்சாலிடேட் பண்ணதுக்கு பயன்படும். குறிப்பா கடைசியா நடந்த பெரியாரே மண்ணான்னு நடந்த அந்த இடைத்தேர்தலில் திமுக கழகம் யாருமே பிரச்சாரத்துக்கு போகல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அங்க நினைச்ச வியூகம் என்னன்னா அருந்ததியர் சமூக வாக்குகளை ஈரோடு கிழக்கு தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லா, குறிப்பா அந்த மண்டலத்தில் ஜாஸ்தி இருக்கிறாங்க. அப்போ ஒரு காலத்தில் ரெட்டலைக்கு போட்ட அருந்ததியர் சமூக மக்கள் வந்து தங்கள் பக்கம் வருவாங்கிறதா திமுக நோக்கமா இருந்தது. அதையும் தொடர்ந்து நாம் தமிழர், அது திரு சீமானுக்கு எதிரான வாக்குகள் நாம் தமிழர் சீமான் வந்து ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு. சீமான் அங்க முந்தைய
இதுல பேசின விஷயம்னாலும் சரி, காங்கிரசுக்கு பிரமொழியாளர்களை கன்சால்டேட் பண்ணி கொடுத்து சரி. அடுத்த இடைத்தேர்தலில் தந்தை பெரியாரை பற்றி பேசினாலும் சரி, அது திமுகவுக்கு ஒரு புதிய கன்சால்டேஷனை அதிமுக வாக்குல இருந்தே கொடுத்தது. சோ இந்த மாறிய சூழ்நிலையில சோசியல் மேட்ரிக்ஸ்ல எல்லா சமூகங்களையும் அரவணைச்சு ஸ்டாலின் வந்து வெற்றி பெற முடியும்னு உறுதியா நம்புறாரு. அதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறதாட்ட நானும் கருதுகிறேன். ஓகே, திரு அக்னீஸ்வரன், கொங்கு மண்டலத்துல மேற்கு மண்டலத்துல அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 21 வச்சு ஒரு தொகுதியில கூட திமுக வெற்றி பெற முடியாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடக்க போது. 5 ஆண்டுகள்ல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இதுல பெருமளவு அதிமுக சோபிக்கலைன்னா 21 கால்குலேஷனை வச்சு 26ல அதிமுக கோட்டை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்றார்? அதாவது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறது, திமுக செய்த சாதனைகளை வச்சா அல்லது திரு செந்தில் பாலாஜி வெற்றி வாய்ப்பை நமக்கு கொடுத்துருவாரு அப்படிங்கிற அதீத நம்பிக்கையா? ரெண்டும் தான். ரைட், நல்ல பதில். ரெண்டும் தான் சொன்னா அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த மேற்கு மண்டலத்துல என்ன இப்ப திமுகவில் இருந்து தலைப்பிலேயே வேலுமணியா இல்ல இருக்கட்டும், பாலாஜியான்னு இருக்கு. இல்ல அது இருக்கட்டும். சரி, தமிழ்நாடு முழுக்க மேற்கு மண்டலம் மட்டுமே எல்லா அரசியல் கட்சிகளிலும் கோலோச்ச வேண்டும் என்று சொன்னால் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் வறட்சியான மாவட்டங்களா என்ன? இல்ல சார், அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் சொல்றேன், தோல்வியவே அங்கிருந்து தொடங்குவார். ஏன்னா பெரும் கனவோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. கரெக்ட். நான் இப்ப கேட்கிறேன், ஆக மேற்கு மண்டலத்துல அதிமுக வெற்றி பெறக்கூடாது. அப்படி வெற்றி பெறக்கூடாது என்றால் செந்தில் பாலாஜியினுடைய யுக்தி அதற்கு பயன்படும் என்றால் திமுக அங்கேயே தோத்து போச்சுன்னு அர்த்தம். இல்ல, உங்கள் கடந்த காலத்துல அதிமுகவில இருந்து ஒருத்தரை கொண்டு வந்துதான் அதிமுக களத்துல இறங்கி அங்க தோல்வியுறுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அங்கேயே திமுக உங்களை நம்பல. ஆக அந்த சூட்சமங்கள் தெரிந்த செயல்படுகிற ஒரு தலைவரை அல்லது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை அவர் கொண்டு வந்து நான் அதிமுகவை அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு, எல்லாத்தையும் இது பண்ணிடுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆக திமுக அங்க வேலை செய்யல. இல்ல சார், திமுகல இருந்து அதிமுகவுக்கும் அதிமுகல இருந்து திமுகவுக்கும் போறது இயல்பு தானே. இதுல இது புதுசா நடக்குதா? இந்த தேர்தல்ல மட்டும்தான் நடக்குதா? போன தேர்தல்ல மட்டும் நீங்க என்ன போட்டிருக்கீங்க சார்? திரு வேலுமணி அவர்களா, அது மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்களா அப்படின்னு தானே போட்டிருக்கீங்க? இல்ல சார், அதிமுகல வேலுமணி ரொம்ப அந்த ஒப்பீடே தவறு. அந்த ஒப்பீடே முதல்ல தவறு. எல்லா கட்சிகளும் அதிமுக, அதற்கு பிறகு அதிமுக, அப்புறம் இப்ப திமுக. நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் செந்தில் பாலாஜி அதிமுக அமைச்சரவையிலும் இருப்பார். அது அவருடைய நெகிழ்வு தன்மையை பொறுத்து. சாமர்த்தியம். அது சாமர்த்தியம் கிடையாது. சாமர்த்தியம் என்பது இந்த ஆட்சிக்கு வந்தாலும் வராட்டியாலும் இதன் கொள்கைகளே கொடியில மட்டுமில்ல, குருதி ரத்தத்திலே ஏத்திட்டு வாழ்றாங்க பாருங்க. பதவியே இல்லாட்டினாலும் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுக்கு பேரு தான் உண்மையான சாமர்த்தியம். இது போலி சாமர்த்தியம். இப்ப இது ஒட்டுமொத்த டிபேட்டும் இருங்க. இல்ல, இப்ப இந்த ஒட்டுமொத்த டிபேட்டையும் செந்தில் பாலாஜி திட்டத்திலேயே கழிச்சிடலாமா? நீங்க இங்க பாருங்களேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தொடங்கி இருக்கிறாரு. நான் அவரை திட்டணும் நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் அவரே அமைச்சரவையில் நீட்டிக்க வைக்க முடியவில்லையே, அவரை கொண்டு வந்து கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னால் சாத்தியமாகுமா? அவர் செந்தில் பாலாஜி வெற்றியை பெற்று தருவார்னு எங்கேயும் சொல்லல. அப்ப முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவரே அங்க வந்து தன்னுடைய அமைச்சரவையை 471 நாள் கழிச்சு நான் திட்டணும்ன்ற எனக்கு என்ன சார் விஷயம்? ஃபேக்ட்டுக்கு வரணும், எந்த அவசியம் இல்ல. ஆமா, நீங்க போட்டுக்கிறது அதுதானே. அது கீழ என்ன போட்டிருக்கோம்? ஸ்டாலின் பழனிசாமி யார் சவால் வெல்லும்னு போட்டிருக்கோம். மேல கண்டென்ட் சொல்லி இருக்கோம். இதுல யார் சவால் வெல்லாது, மக்கள் சவால் தான் வெல்லும். 24 மணி நேரமும் 1825 நாளும் நாம் அரசியல்ல வந்து இயந்திரங்களை வச்சு இவர்கள் வருவார்களா அவர்கள் வருவார்களா என்பதை காட்டிலும் இங்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததை நீங்க செஞ்சீங்களான்னு கேட்டா அதெல்லாம் நம்ம இதெல்லாம் வேண்டாங்க. இல்ல சார், 2010 ஆனா அது வேண்டாங்க. ஆனா நம்ம வந்து 2024 தேர்தலை பாக்குறோம். ஆனா 2024 தேர்தல 10% வாக்கு திமுக குறைஞ்சிருக்குல்ல. இல்ல, நம்ம ஃபேக்ட் மக்கள் நீதி மையம் 3.6 திரு மகேந்திரன் செல்வாக்கான ஒரு தலைவர் தான் மக்கள் நீதி மையத்தில் இருந்தாரு. அவர் என்னாச்சு? அவரே இன்னைக்கு வந்து திமுக போயிருக்கிறாரு. இல்ல சார், புள்ளி விவரமா நம்ம பேசுவோம். 2011 மக்கள் நீதி மையம் 3.6 எடுத்துச்சு சார். 2011 அதிமுகவுடைய கோட்டை தான்
மேற்கு மண்டலம். 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய கோட்டை தான் கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலம். 2021 மேற்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை தான். அப்புறமா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலோ அதுக்கப்புறம் இந்த நாடாளுமன்ற தேர்தலையோ வாக்கு சதவீதம் குறையுது, திமுக வெற்றி பெறுகிறார்கள், பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறது. இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, அந்த அரித்மெட்டிக் படி அப்படியே வாக்கு சதவீதம் கிடைச்சிரும். திரு ராம்கி இதுல பாஜக கொண்டு வந்து உள்ள நம்ம இது பண்ண வேண்டாம். நம்முடைய தலைப்பே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சும் அதற்கு எதிர்வினையாற்றிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சும் தான். சரி, அதுக்கு தலகர்த்தர்கள் யாருக்கு போயிருக்கு? பாஜகவுக்கு தான் போச்சு. அதுக்கு தலகர்த்தர்கள் போனதெல்லாம் அப்படியே போயிருமா? நீங்க தானே சொன்னீங்க அதிமுக வாக்குகள் தானே, நீங்க தானே சொன்னீங்க அதிமுக வாக்கு அங்க போயிருக்க கூடும். அதுதான் வந்துருமான்னு நான் கேட்டேன். அது வருமா வராதான்னு எனக்கு கணிக்க முடியாது. அதுல எனக்கு விவரமும் தெரியாது. ஆனால் ஒன்று, ஒரு கட்சி இங்கிருந்து துவங்குச்சு, அதனால அது அங்கிருந்து தான் தோல்வியை துவங்கும் அப்படின்னு சொன்னா உங்கள் எதிர்மறை சிந்தனை இருக்கு பாத்தீங்களா? அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பிரயாணம் உங்களுக்கு பயத்தை கலக்கத்தை ஏற்படுத்திருச்சு. ஆகவே உங்கள் பலவீனத்தை உங்களுடைய செயல் அரசாங்க இயந்திரங்கள் 4.5 வருஷம் செய்யல, தொடக்கமே 45 நாளையில உங்களுடன் ஸ்டாலின் முடிச்சு கொடுத்துருவாங்க. எடப்பாடியுடைய பயணம் தொடக்கமே ஒரு பிரம்மாண்டமா இருந்தது. திமுகவுக்கு ஒரு பிரம்மாண்டம் என்று சொல்லி நான் அலங்கார சொற்களை போடல. ஆனா உங்களுக்கு அந்த பயத்தை கொடுத்திருக்கின்றது மட்டும் உண்மையை ஒத்துக்கோங்க. உங்கள் செயல்பாடுகள் சரியில்லை. நீங்கள் விளம்பரத்தாலேயே உங்கள் அப்படியே நிர்வாகத்தை ஓட்டிட்டு வர்றீங்க. ஆக உங்களை இயக்குவதற்கு பல துறைகள் ஒன்று சேர்கிறது. ஆளுங்கட்சியா இருந்தா இவரை விட பயங்கர வேகத்துல திரு எடப்பாடி பழனிசாமி வேலை செய்வாரு. அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேக்சுவலா டீகோட் பண்ணுவோம். ஏன்னா சொன்ன பாயிண்ட்ஸ் நம்ம பேசினதும் அப்படி அது ஒன்றும் மேம்போக்கா நம்ம பேசின கருத்துக்களில் திரு ஓபிஎஸ்ஐயும் முன்னிலைப்படுத்தி 2021 சட்டமன்ற தேர்தலில் அங்க பிரச்சாரம் நடக்குது. ஏன்னா இது எல்லா சமூகத்துக்குமான கட்சி அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால. ஆனா இப்போ ஓபிஎஸ் கூட இல்லை. ஏற்கனவே திரு எடப்பாடி, திரு தங்கமணி, திரு வேலுமணி போன்றவர்கள்லாம் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால அது கொங்கு வேளாளர் கட்சியாக இருக்கு, ஒரு சாதி கட்சியாக சுருங்கிடுச்சுங்கிற விமர்சனம் இருக்கு. பாமக 10.5% இடஒதுக்கீடுனால கூட இருந்துச்சு. ஆனா இப்போ திரு ராமதாஸுக்கும் திரு அன்புமணிக்கும் இடையே பிரச்சனை நடக்குது. 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக கடலூர்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் இபிஎஸ், இந்த பக்கம் சிவகங்கை பக்கம் வந்தா வேறொரு விளக்கத்தை கொடுக்கிறார். தென் மாவட்டங்களுக்கு போகும்போது அவரால் உறுதியா அந்த 10.5% கொடுக்க முடியல. ஆனா வன்னிய சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போகும்போது அதை விட்டு கொடுக்கவும் முடியாத ஒரு நெருக்கடியில் இருக்கிறார். திரு அண்ணாமலை எதிர்நிலையில் இருக்கிறார், 3PS எதிர்நிலையில் இருக்கிறார். இதெல்லாம் நீங்க டீகோட் பண்ணி பார்க்கிற போது கடந்த பலத்தோட 2021 பலத்தோட இந்த முறை அதிமுக மேற்கு மண்டலத்தில் எலெக்ஷனை சந்திக்க முடியுமாங்கிறது ஃபேக்சுவல். அதை நம்ம மேம்போக்க அதை அலச முடியாது. எதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ரைட், சரியான கேள்வி. ஒரு 4-5 கேள்வியை சேர்த்து 4 மருந்தை சேர்த்து ஒரு ஊசியில ஊத்துறது மாதிரி கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் 2019 கரெக்ட் உண்மை. 2019 திமுக ஆளுங்கட்சியா இல்ல, அன்னைக்கு மோடி எதிர்ப்பு. 2021 திமுக ஆளுங்கட்சியா இல்ல, தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு மோடி எதிர்ப்பு. அன்னைக்கெல்லாம் உங்களுடைய நிர்வாக திறமை, உங்களுடைய அந்த மேம்போக்காட்டான திட்டங்கள் மக்கள் நம்பினாங்க, ஜொலிச்சாங்க. ஆமா உண்மைதான், உண்மையிலேயே மோடி எதிர்ப்பு தான், இவர் ஆட்சிக்கு வந்தா எல்லாம் நல்லாயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா 2021 2026 வரைக்கும் 7.5 நடைமுறைப்படுத்தினார். இன்றைக்கும் கலைஞர் அருந்ததிரை இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் வரை சென்று வென்று வந்தது. அதுபோல ஒரு திட்டத்தை அல்லது ஒரு சட்ட திருத்தத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியல. உங்களுடைய உண்மை தன்மை என்பது கலைஞர் என்பது வேறு. நீங்க ஆட்சியில் இருக்கிற போது ஒரு திட்டத்தையும் செய்யவில்லை. அருந்ததியர் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அதைத்தான் சொல்றேன். அவர் தந்தை கொடுத்தார். ஆனால் அவருடைய புதல்வரால் ஒரு திட்டத்தை கூட 7.5% கூட மாற்ற முடியல. அது ஒருபுறம் இருக்கட்டும். இவங்க நோக்கம் என்ன தெரியுங்களா? போன வாரம் திருமாவளவன் அவர்கள், அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு பேசுறாங்க. இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் மாண்புமிகு முதலமைச்சர்? நேற்றுக்கு இல்ல, அது அங்கிருந்து தாங்க கட்சி தோக்கும் அப்படின்னு சொன்னா, நாங்க இதை செய்தோம், இதனால் எங்களுக்கு வாக்களிப்பு வரும், அதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் சிறப்பான ஆட்சி, சிறப்பான முதல்வர். அதுதான் சார் அவங்களுக்கு மெயின். அதிமுக எங்கிருந்து ஆரம்பிச்சுச்சோ
அங்கிருந்து தோக்கும் அப்படின்னு சொன்னா இல்ல எதை சொல்ல வரீங்க? இல்ல செய்த திட்டங்கள் அரங்கநாயகம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயிச்சு வந்தாரு. அதை சொல்றாரோ? இல்ல செய்த திட்டங்கள் மீதும் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் மீதும் தான் எப்போதும் ஒரு ஆளும் கட்சிக்கு நம்பிக்கை இருக்கும். கூடுதல் பலமா அருந்ததிய சமூக மக்கள் இருக்காங்க, பட்டியல் சமூக மக்கள் ஜாதி ரீதியா பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல யாரு சிறுபான்மை சமூக மக்கள் இருக்காங்க. நான் இப்படி கேக்குறேன் சார். திரு ராமதாஸ் ஒரு நான் முடிச்சிடறேன். அருந்ததியர் வாக்கு, பட்டியல் சமூக வாக்கு, சிறுபான்மை மக்களுடைய வாக்கு. திரு ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, தந்தையை மிஞ்சிய தனையனாக திரு ஸ்டாலின் இருந்து உங்க அப்பா 20% கொடுத்தாரு, நீங்க 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு அவரு ப்ரோ ஸ்டாலின் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இப்ப இதெல்லாம் திமுகவுக்கு பலம். சார் நம்ம ஆக்சுவலா பேசுறோம். நீங்க கேட்ட சரியான புள்ளி. அப்படி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேட்டதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்வார்கள் என்று ஐயா ராமதாஸ் அவர்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் தெரியுமா? 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அரசாங்கம் ஆட்சி விட்டு போகிற போது, முதலமைச்சர் நாற்காலி இருந்து அவர்கள் விலகுகிற போது 10.5 கொடுத்தாரு. ஆனால் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்க வன்னியக்குடி பெருமங்களுக்கு 15% கொடுப்போம்னாங்க. அந்த 15% நாமோ இப்ப இருக்கக்கூடிய ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்பதும் சாத்தியப்படாத ஒன்று. காரணம், உச்ச நீதிமன்றத்திலே இது செல்லாது தடை விதித்திருக்கிறது. அம்பாசங்கர் கமிஷனர் கொண்டு போய் 85 ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆக அதுக்கும் சாத்தியப்படவில்லை. சரி, நீங்க சர்வே எடுத்தீங்களா? மக்கள் தொகை தான் மத்திய அரசு எடுக்கும். சர்வேயாவது எடுத்தீங்களா? இது 4.5 ஆண்டு காலத்துல சர்வேயும் எடுக்கல. இதை எதை வைத்து ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை நம்புகிறார் என்று தெரியவில்லை. கரெக்ட், நல்ல கேள்வி சார். இப்ப இதெல்லாம் வன்னிய சமூக மக்கள் வந்து திரு எடப்பாடியை பார்த்து கேட்க மாட்டாங்களா? எங்க எந்த ஆய்வுமே எடுக்காம எலெக்ஷனுக்கு குறைந்தபட்ச நாட்கள் இருக்கும்போது ஏங்க அறிவிச்சீங்க? நான் இப்படி சொல்றேன். அதனால தாங்க உச்சநீதிமன்றத்துல தடை விதிச்சு அப்படி கேட்க மாட்டாங்க. நான் இப்படி சொல்றேன். 116 ஜாதிகள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு ஜாதியினருக்கு மட்டும் அவர்கள் கொடுத்ததனால தான் தென்புலத்திலே தோற்று போனார்கள் என்று சொல்லுவதும் நாம் தான். அப்படி அந்த தவறான விஷயத்தை திரு மு.க. ஸ்டாலின் செய்வார்கள் என்று ஐயா மருத்துவர் ராமதாஸ் நம்பினார். நாம் தான் அரசியலை சுத்தி விடுறோம். இல்ல நாம் தான் பொதுமைப்படுத்தாதீங்க, சொன்னது ஓபிஎஸ் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நடந்தது என்ன? அதை செஞ்சுதானே தோல்வியாச்சுன்னு சொன்னீங்க. அதே கருத்தை அதே வந்து திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் நடைபெறுத்துவார் என்று நினைக்கிறீங்க? ஓகே, சரி, மகன் தந்தை பிரச்சனையில ஐயா மருத்துவர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதவியை நாடலாம் என்று நினைத்தால் அது தோல்வியில் தான் முடியும். ஓகே, செந்தில் மேற்கு மண்டலத்திலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கார். அது மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை பார்த்து முதல்வருக்கு அச்சம். அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் முதலமைச்சருடைய வார்த்தைகள். மேற்கு மண்டலத்திலிருந்து தோல்வியை அதிமுக தொடங்கும் அப்படின்றது. நிச்சயமா நான் நண்பர் குறுக்கிட மாட்டாருங்கிற நம்பிக்கையோட தொடர்றேன். 12 நிமிஷமா நான் பொறுமையா இருந்தேன். ஸோ அந்த நம்பிக்கையோட நான் உள்ள போறேன். மேற்கு மண்டலம் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி கொங்கு மண்டலம் அப்படின்னு முதல்ல நம்ம பேசணும். அப்புறம் மேற்கு மண்டலம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல முதல்ல மேற்கு மண்டலம்னே வரலாம். நான் ஒரு டேட்டா சொல்லிட்டு போயிடுறேன். மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதற்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். எடப்பாடி தொகுதியில் அவர் 93,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். எடப்பாடி தொகுதியில் அவர் ரைட். அப்படியே சேலம் வடக்கு வந்தீங்கன்னா, சேலம் எடப்பாடி எவ்வளவு தூரம்னு உங்களுக்கும் தெரியும் சார். சேலம் வடக்குல திமுக வெற்றி பெறுகிறது. மேட்டூர்ல ஜஸ்ட் 600 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். மேட்டூர்ல நீங்க சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய என்ன பிற பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் முடிவுகள் வேறையா இருக்குது. மேற்கு மாவட்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மேற்கு மாவட்டத்தில் விழுப்புரமாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், இன்னும் பிற பகுதிகளில் பாமக போட்டியிட்ட இடங்களில் பாமக தோல்வியை தழுவிருக்கிறது. இட் மீன்ஸ் அஇஅதிமுக வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அதுதான் சேலத்தில் ஒரு முடிவு, மேட்டூர்ல ஒரு முடிவு. ஆனா பாமக வாக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அதிமுக. இது தெரிஞ்சுதான் இன்றைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்ப மறுக்கிறார். கடைசி நிமிடத்தில் 10.5 விழுக்காட்டை கொண்டு அதை ரவீந்திரன் துரைசாமி என்ன அடிக்கடி சொல்றது உண்மை. அதை நம்பி யார் வாக்கு செலுத்தினார்கள்? அதிமுக வாக்கு போட்டாங்க. ஆனால் அதிமுக வாக்கு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான்னா ஆகவில்லை. அது டேட்டாவோட பேசினா நிறைய நேரம் ஆகுங்கிறதுலாம் பேசல. நீங்க கொங்கு மண்டலம்னு மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது இன்னும் மேற்கு மாவட்டம்னு சேர்க்கின்ற பொழுது பாமக எல்லாரும் சேர்த்து பேசணும். கொங்கு என்று வருகின்ற பொழுது அது கோரா, அது அதிமுக கோட்டைன்னு சொல்றோம் இல்லையா. 24 தொகுதியில் 13 தொகுதிகள் அஇஅதிமுகவும் அதன் கூட்டணியும், 11 இடங்களை திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. 3 இடங்கள் மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 இடங்களுக்கு வித்தியாசம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, மொடக்குறிச்சியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அதிமுக கூட்டணி மரியாதைக்குரிய சகோதரி சி சரஸ்வதி அவர்கள் வெறும் 281 வாக்குகள் தான் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்கிறார். ரைட். 1728 ஓட்டில் தான் கோயம்புத்தூர் தெற்குல சகோதரி வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றிருக்கிறார். அம்மன் கே அர்ஜுனன்
கோயம்புத்தூர் வடக்குல 4000 ஓட்டுல வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கார். இதுதான் வித்தியாசமே தவிர மற்ற 11 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. சோ பிளண்டா வந்து நான் சொல்றது 2021லேயே நீங்க அது முழுக்க அவங்க கோட்டையாக கருதப்பட்ட காலகட்டத்திலேயே அவங்க ஆட்சியில் இருந்த பொழுதே மேற்கு மாவட்டத்தில், மேற்கு மண்டலத்தில், கொங்கு மண்டலத்தில் இந்த வெற்றியை திராவிட அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு. ஒன்று. இன்னொன்று சகோதரர் சொல்லுகின்ற பொழுது, ராம்கி சொல்லுகின்ற பொழுது ஒன்று சொன்னார். அது வந்து அண்ணாமலைக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கலாம் அப்படின்னு. பட் அண்ணாமலையே எங்க தோத்தாரு? அரவக்குறிச்சியில் தோத்தாரு. அதிமுக பாஜக கூட்டணியோடு இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு கான்செப்ட் புரியல. நீங்க அவர்கிட்ட சகோதரர் ஒரு கேள்வி கேட்டீங்க. விஜயனுடைய வாக்குகள் வருகின்ற பொழுது அது அதிமுகவுடைய வாக்குகள் எங்கேயாவது ஒரு இடத்துல அது வந்து அது ஷேர் ஆகும் அதிமுக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். எஸ், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா அதுவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிக்கல்ட்டார். அப்ப விஜயால ரெண்டு பக்கமும் விஜய் ஓட்ட பிரிப்பாரு, அதுல அதிமுக ஓட்ட அதிகமாக பிரிக்கக்கூடும். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா அதுவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சேதாரம். இந்த ரெண்டையுமே ஒத்துக்கொண்ட நண்பர் ராம்கி, ஆனா இதனால திமுக கூட்டணி பலம் பெறாதுங்கிறாரு. அப்ப இந்த ஓட்டெல்லாம் எங்க போகும்? கிணத்துல போடுவாங்களா? இந்த ஓட்டு யாருக்கு சார் போகும்? இல்ல இதுலதான் ஒரு 50% கணக்குல ஒரு 46% 4-5% போனா கூட திமுக அப்படி நீங்க கூட்ட முடியாது. அப்படின்னா நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணி தானே, ஏன் நீங்க வெற்றி பெறல? சரி, ஆட்சிக்கு அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தார்கள். நண்பர் அக்னி பேசுகின்ற பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் ஆட்சி கட்சி மீது வைத்த விமர்சனத்தை நம்பி திமுகவிற்கு வாக்களித்து விட்டார்கள் மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. 2021 ஆட்சி கட்சியாக மாறிவிட்டது திமுக. அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் ஆளுங்கட்சியினுடைய இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் விருப்பின்றி எஸ், யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவருடைய கை சற்றே ஓங்கி என்ன சொன்னாங்கன்னா, அது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே நடந்தது. நான் ஒத்துக்கிட்டு தான் பேசுறேன். 5 வருஷம் கழிச்சு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருக்கீங்களா, அதையும் சேர்த்து செந்தில் சார் சொல்லிரட்டும். சரி, முடிக்கட்டும். அவசரப்படாதீங்க அக்னி. நடத்தாத தேர்தலும் சொல்லணும்ல. சரி, முடிக்கட்டும். நான் பழசுக்கெல்லாம் போவேன். சரியா, இடைத்தேர்தல் நடத்தாம 4.5 வருஷம் அடிஞ்சி நடுங்கி ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்தா இடைத்தேர்தல் இவர் நேரத்தை கொடுத்தது மாதிரி எனக்கு பேசுறாரு. இந்த நிறுவனம் கொடுக்கிற கேள்வி கேட்கறது பதில் சொல்றேன். அதை டீகோட் பண்ணணும்ல, நான் அதனாலதான் அவர்கிட்டே கேட்டு முதல்ல 15 நேரம் இப்ப 12ங்கிறாரு. நான் முதலே 12 தான் சொன்னேன். நீங்க தான் 1285 நாட்கள் நீங்க ஒரு வருடத்துக்கு ரிப்பீட்ல பாத்துங்க. விடுங்க, நான் அதுக்குள்ள போகிறோம். 5 ஆண்டு கால ஆட்சிக்கு நீங்க ஒழுங்குபடுத்தீங்களா? 1825 ஆண்டு கால ஆட்சிக்கு சொன்னேன். இடைவேளைக்கு போகணும், அடுத்த சுற்றுல பேசணும். நான் சொல்லாத சொல்லக்கூடாது. முடிங்க. நீங்க எப்படி இது என்ன தெரியுமா, அச்சத்தினுடைய வெளிப்பாடு. நீங்க இப்ப டைவர்ட் பண்ணிடலாம்ல ஈஸியா. பாயிண்ட்ஸ் இல்லைன்னா சத்தம் போடணும், 4 பழமொழியை சொல்லணும், இப்படி டைவர்ட் பண்ணி விட்டுறணும். அப்புறம் நான் பேசினா திருப்பி இப்படியே போகும். நான் இந்த விவாதத்தை நேர்பட பேச ஒரு அறிவார்ந்த விவாதம் அப்படி எடுத்துட்டு போக விரும்பல. 2 கேள்விதான் நான் ஒத்துக்கிட்டே பேசுறேன். எஸ், யார் ஆட்சி கட்சியாக இருந்தாலும் அவருடைய கரம் ஓங்கி இருக்கும். உள்ளாட்சி தேர்தல்களிலும் இடைத்தேர்தல்களிலும் அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா அது எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, மொத்தமுள்ள 100 தொகுதிகளில் 100 வார்டுல கோயம்புத்தூர்ல 96 வார்டுல திமுக வெற்றி, 3 தான் அதிமுக, 1 எஸ்டிபிஐ. இவ்வளவு இமாலய வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? சரி, அதுக்கு அடுத்தது நான் 2024 நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் அவர்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போனீங்க. சரி, முடிக்கட்டும். நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொன்ன பதில் சொன்னா அவருக்கும் தொந்தரவா இருக்கும். ஓகே. சபாநாயகர் அப்பாவை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அச்சப்பட்டு வெளியில் வீசிய கதையை திருப்பி நான் பேசுவேன். எல்லாவற்றையும் பேசலாம், பதட்டப்படாம பேசுவோமே. என் நேரத்தில் வேணா நான் பேசுறேன். இது என்ன அறம்னே எனக்கு தெரியல கார்த்திகை. முடியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஏன் தோத்தீங்க? ஏன் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல? அந்த கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லணும். அப்ப 2 பிரச்சனை சார். ஒன்று, ஒரு தேர்தல், கடந்த தேர்தல் ஒன்று இருந்துச்சு. யாருக்கும் எதுவும் கோட்டை என்பது நிரந்தரம் எல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக கருதப்பட்டது சென்னை. ஆனால் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சென்னையில் அதிமுக கோலோச்சியது. நம்ம பார்த்தோம்ல, திமுகவுடைய கோட்டை அசைக்கவே முடியாதுங்கிற இடத்துல அதிமுக என்ன செஞ்சிருக்குது, கடந்த காலங்களில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்கிற யதார்த்தத்தோடய நான் பேசுறேன். அதனால இங்க யாருக்கும் எதையும் என்ன செய்யப்படுறதுலாம் கிடையாது. இந்த இதுல அவங்கள தாண்டி யாரும் வெற்றி பெற முடியாது. பட்டாலாம் போல அரித்மெட்டிக்கா தானே இப்ப மீண்டும் சேர்ந்துட்டாங்க இல்லையா அதிமுக பாஜக. சரி, நான் ஏற்கனவே சேர்ந்து இருந்ததுல நீங்க வெற்றி பெறலைங்கிறதான நான் திருப்பி சொல்றேன். இல்ல 21ல நீங்க சொல்றீங்க. 21ல எஸ், 21ல நீங்க அம்மையார் ஜெயலலிதா காலத்திலே 2004 நீங்க சேர்ந்து இருந்த காலத்திலே என்ன செய்யல? சரி, எடப்பாடி பழனிசாமியோட நிச்சயமாக மேடம் ஜெயலலிதா டாலஸ்ட் லீடர், அதுல மாற்றுக்கிறது இல்ல. அவங்க இருந்த காலகட்டத்திலேயே, அவங்க இங்க ஆட்சி கட்சியாக இருந்த காலகட்டத்திலேயே 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு சேர்ந்த பொழுது நீங்கள் 40 தொகுதிகளையும் இழந்தீர்கள்.
அதனால அதிமுக பாஜக சேர்ந்துருச்சுனாலே வெற்றி பெறும் அப்படிங்கிற அப்படி ஏதாவது எழுதி கொடுத்துருக்கா? இல்ல அந்த பகுதியில கொங்கு அந்த பகுதியில பகுதியில சேத்தன சார் 40 தொகுதி வருது. கொங்கு பகுதியில ஏற்கனவே அதிமுக பலம், அதுவே ஒரு பாஜகவும் சமீப நாட்கள்ல பலமா இல்ல சார். அதனால சார் கூட்டணி பலம் நீங்க சொன்னது நான் சொல்லிடுறேன் சார். நீங்க தாராபுரம் கொங்கு மண்டலத்துல வருதா இல்லையா? திமுக வெற்றி. காங்கேயம் திமுக, வேடசந்தூர் திமுக, அரவக்குறிச்சி திமுக, கரூர் திமுக, கிருஷ்ணராயபுரம் திமுக, மணப்பாறை திமுக, அந்தியூர் திமுக, திருப்பூர் தெற்கு திமுக, அப்புறம் ஈரோடு கிழக்கு இந்திய தேசிய காங்கிரஸ். நான் என்ன சொல்றேன், நீங்க 24 தொகுதி கொங்குல மட்டும் எடுத்தீங்கனால 24 11 இடங்களில் திமுக வெற்றி இருக்கிறது. 10 இடங்கள்ல திமுக, 1ல கூட்டணி கட்சி. 68ல 44 அவங்கல்ல இல்ல, நான் நீங்க மேற்கும் சேர்த்து எடுத்தீங்கன்னா அப்ப நான் தெரியும். அதுக்கு தான் சொல்றேன், அதுக்கு நம்ம மேற்கு 68 மேற்குன்னு எடுத்து பேசினீங்கனாலே மேற்குல 68 64 44 அவங்க 44. அதுதான் சொல்றேன், அதுக்கு தான் நான் ஒரு கணக்கு சொன்னேன். அதுல பாமகவினுடைய ஓட்டு என்ன ஆகல? நீங்க அதிமுகவுக்கு பாமகவுடைய ஓட்டு போயிருக்குது. பாமகவுக்கு அதிமுக ஓட்டு ஷேர் ஆகலங்கிறதுக்கான எவிடன்ஸ் காட்டுறேன். அது ஏன் இத இப்ப சொல்றேன்னா, இந்த தேர்தல் ஈக்குவேஷன் மாறிடுச்சுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இந்த தேர்தல் இன்னைக்கு என்ன சிக்கலா இருக்குது? நீங்க பாமக இன்னைக்கு கேஸ் போட்டாரு மருத்துவர் ராமதாஸ். அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கை வரைக்கும் தொடங்கிட்டேங்கிறாரு. பொதுக்குழு செல்லாது. இப்ப 10.5 பத்தி பேசினாங்களா சார்? இதே 10.5 பற்றி இப்பொழுது மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் கேட்கிற பொழுது அவர் என்ன சொன்னாரு? அது முடிஞ்சு போன விஷயம், அதை விடுங்கிறார். எப்படி ஓட்டு வரும்? 10.5 நீங்க கொடுத்தீங்களா? அப்ப உறுதியா இருக்கும்ல, நாங்கள் போராடுவோம். நீங்க வழக்கு போட்டீங்களா? நீங்க உள்ள போயிருக்கீங்களா? கோர்ட்ல நீங்க ஏதாவது அதிமுக சார்பில் 10.5 எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, அதுல ஒரு நியாயம் இருக்கு, சொல்லிருங்க பாப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. என்ன அச்சம் இருக்குது? ஏற்கனவே திருமதி வி கே சசிகலா அவர்களை நம்ம வெளியில அனுப்பிட்டதா ஒரு பேச்சு இருக்குது. டிடி தினகரனுக்கு நமக்கு ஒரு முரண் இருக்குது. இப்போ ஓபிஎஸ்சி வெளியில அனுப்பிட்டோம். முக்குளத்தோர் சமூகம் கடும் கோவத்தில் இருக்காங்க. இதுல 10.5 வேற அந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசணும்னா சிக்கல்னு புரிஞ்சு நீங்க இப்ப என்ன செய்றீங்க? பின்வாங்குறீங்கல்ல? இல்ல, ஒரே ஒரு வார்த்தை, ஏன்னா நிறைய நேரம் எடுத்துட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்றேன். சோ யாருக்கும் எதுவும் இந்த தொகுதி இந்த பகுதி தான். இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க செந்தில் பாலாஜியா வேலுமணியா நீங்க அப்படிலாம் இல்ல சார். இங்க அரசினுடைய திட்டங்கள் அவங்க களத்துல இருக்கிறதுனால அந்த பெயர்கள் இல்ல. நான் அங்க ஒரு நீங்க ஈரோட்ல முத்துசாமியினுடைய அவர் ஒரு தளபதியா இருப்பாரு, சக்கரபாணி இருக்காரு, சக்கரபாணி என்ன இருக்கிறாரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா செல்வகணபதி என்ன இருக்கிறாரு. இதே மாதிரி அதிமுகலையும் வேற வேற தலைவர் இருக்கிறாங்க. அதிமுக இருப்பாங்க, பாஜக எல்லாருமே இருப்பாங்க. ஒரு கட்சி என்பது இவங்களை நம்பி அவங்களை நம்பி அப்படின்னு இருக்காது. அந்த கட்சி அதனுடைய தலைமை, அதனுடைய கொள்கை, அது செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், இதை செயல்படுத்துவதற்கு எல்லா இடங்களிலும் தளபதிகள் இருப்பார்கள். அந்த தளபதிகளில் ஒருவராக நிச்சயமாக செந்தில் பாலாஜி இருக்கிறார். அவரை மட்டுமே நம்பி இல்ல, அதே எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும்னு சொல்றேன். ஓகே திரு ராம்கி, 200 தொகுதிகள் அப்படின்னாங்க. அப்புறம் 234 தொகுதிகள்ங்கிற இலக்கை திமுக நிர்ணயித்திருக்கிறது. 210 தொகுதிகள் அப்படின்னு அதிமுக தரப்புல சொன்னாங்க. ஆனா சமீப நாட்களாக பிரச்சாரத்துல தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்றாங்க. ஏன்னா பாஜக கூட்டணி ஆட்சிங்கிறத அழுத்தமா பதிவு பண்ண தொடங்கின பிறகு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி, அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சிங்கிற இலக்கை அடையணும்னா கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளில் எப்படி 2011, 16, 21 பெற்றார்களோ அதே எண்ணிக்கையிலேயோ இன்னும் கூடுதலாகவோ அவங்க இடங்களை பெற வேண்டிய கட்டாயம் இருக்கு. திமுகவை விட அதிமுகவுக்கான கட்டாயம் இருக்கு. ஆனா இப்ப நாம முதல் சுற்றுல பேசின அந்த ஈக்குவேஷன் அடிப்படையில் இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமூக வாக்குகள் முழுவதுமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு தெரியல. வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகள் முழுமையாக இந்த முறை அங்கே வருமானு தெரியல. கொங்கு மண்டலத்திலையும் வாக்கு சதவீதம் குறைவு அப்படின்னா அப்போ அந்த கட்சி வச்சிருக்கிற இலக்கு இருக்குல்ல, பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மை அப்படின்றது, அது அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதிமுகவுக்கு. அது எண்ட் ரிசல்ட் என்ன தெரியாது. ஆனால் வந்து தனிப்பெரும்பான்மை அடைவதற்கு நிச்சயமாக மேற்கு மண்டலம் பெரிய அளவில் கை கொடுக்கும் அதிமுகவுக்கு. 68 அவுட் ஆஃப் அங்க சர்க்கிள்னா ஒட்டுமொத்தமா சறுக்கிரும் அந்த கட்சிக்கு. இல்ல, அந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து லாஸ்ட் டைம் 2021ல வந்து 44 அவுட் ஆஃப் 68. இப்போ இன்னைக்கு நிச்சயமாக 50 இடங்களுக்கு மேல் நிச்சயமாக வெற்றி பெறும். 50 இடங்களுக்கு குறைந்தபட்சம் 50 இடங்களுக்கு வெற்றி பெறும். ரெண்டாவது ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு தெரிந்து பாமகவோட ஓட் டிரான்ஸ்ஃபர் டெல்டால இருந்து எல்லாமே பாமகவோட ஓட்டுகள் அனைத்தும் அதிமுக வந்திருக்குது. அவங்களே பாமக பின்புலம் கொண்ட சமூகம் உள்ள வேட்பாளர்களாக அதிமுக நிறுத்தியிருக்காங்க. அதாவது அதிமுக கட்சியிலிருந்து அந்நிய சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கார்கள். அதனால அது வந்து அந்த 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 பாண்டிங், அந்த ஓட் டிரான்ஸ்ஃபருக்கான அனைத்து பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இது ஒரு பக்கம். இரண்டாவது அதிமுக வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கார்கள் சொன்னீங்கல்ல, எஸ், அது அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமா, இல்ல அது 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 வந்து அதிக பாமக நிறுத்தின வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தானே வெற்றி பெறல. இல்ல, அது அது அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு போகல. என்ன பாமக வந்து பெரும்பாலும் பாமக நிறுத்துற வேட்பாளர் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமா இருந்திருக்காங்க. சமூகம் ஒண்ணுதான் சார், கட்சியா வாக்கு டிரான்ஸ்பர் நடக்கலன்றனா இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க அது வந்து நீங்க எத்தனை தொகுதியில இருக்காங்க, அதாவது நீங்க டெல்டா பக்கமும் அதோட அது வேற மாதிரி கால்குலேஷன் இருக்கும், மேட்டூர் சேலம் வேற மாதிரியான கால்குலேஷனா இருக்கும். கம்ப்ளீட்டா பாமக ஓட்டு அப்படியே அதிமுக வரணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கல. பட்
ஒரு விஷயம் என்னன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் இங்க பொறுத்தவரை இந்த 3 கட்சிகள் அதிமுக, பாஜக, பாமக பொறுத்தவரை இந்த மண்டலத்தை மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்குள்ள அடிக்கடி தேர்தலுக்கு அதே மாதிரி ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இது வந்து வடிவேல் காமில் வர பீச் குதிரை மாதிரி நீங்க பாஜகவுக்கு அதிகமான 44,000 ஓட்டு வந்து அண்ணாமலைக்கு விழுந்தாலும் அந்த ஓட்டு அதிமுக அந்த ஓட்டு தான் திரும்ப அசம்பிளில வரும். ஓகே, அது என்னன்னா கோயம்புத்தூர் தொகுதினால சொல்றேன். கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் நின்னது அது நகரம். அதுல வந்து 3 முறை பிரதமர் அவரை அழைத்து வந்தார். அதுல அவர் நிறைய ஒர்க் பண்ணார். ஆனா அதே 2021 அரவக்குறிச்சி ஏன் தோற்று போனார்னா அரவக்குறிச்சியோட தொகுதி டைனமிக்ஸ் அப்படி. அங்க வந்து பள்ளப்பட்டி, சின்னதாராபுரம், வேலாயுதம்பாளையம் போன்ற இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள பகுதி. அங்க நீங்க வந்து 30 தடவை பிரதமர் அழைத்து வந்தாலும் பாஜக வெற்றி பெற முடியவே முடியாது. அந்த இடத்துல அந்த ஈக்குவேஷன் இப்போவும் தானே பொருந்த போகுது. இப்போவும் பொருந்த. அத சொல்றேன், அது எக்ஸெப்ஷன். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது அந்த இடத்துல வந்து அதிமுக நின்றால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை பத்தி பேச முடியும். அங்க பாஜக கண்டிப்பாக தோற்றுவதற்கான அனைத்து வாய்ப்பும் இருக்கு. தொகுதிக்கு தொகுதி மோரோவர் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த தொகுதியில குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல நிறைய ரிசல்ட்ஸ் மாற்றம் வரும். 2016 கூட 441 வாக்கு வித்தியாசம் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார். அது செந்தில் பாலாஜி எதிர்த்து. சோ அதனால நிறைய குறைந்த வாக்கு வித்தியாசம் நிறைய மாற்றங்கள் வரும். ரவீந்திரன், இதுல ஒன்னு மட்டும் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. திரு ராமதாஸ் கொஞ்சம் திமுக சார்பு நிலையில் இருக்கிற மாதிரியும், திரு அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு திமுகவுக்கு எதிராக பின்பற்றுற மாதிரி இப்போதைக்கு இருக்கிற நிலைப்பாட்டில் தெரியுது. அப்போ ராமதாஸ் வந்து திமுகவுக்கு சார்பாக இருக்கிறதுனால இந்த கூட்டணி சேர்ந்தால் அன்புமணி தரப்பு பாமக, அதிமுக, பாஜக பக்கம் வந்தா அது கொஞ்சம் வலுவா தெரியாதா? அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இன்னும் கொஞ்சம் நடந்துராதா போன முறையை விட? அன்புமணி அதிமுக கூட்டணி முடிவானது அல்ல. 60 சீட்டு நாங்க ஜெயிப்போம், நாங்க சீஃப் மினிஸ்டர் ஆகுங்கிற இதை தெளிவா பேசுறாரு அன்புமணி. ஆமா, பாலு, வழக்கறிஞர் பாலு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. அப்போ அவங்களுக்கு வந்து கடந்த 2024 மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவங்கள பெருசா மதிக்கல. மீண்டும் தம்பி செந்தில்வேல் சொல்ற மாதிரி அதிமுக கூட்டணிக்கு போய் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. இது எடப்பாடிக்கு மட்டும் இல்ல, ஜெயலலிதா அம்மையாரே 2009 பாமகவுக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துன்னா 29 அன்புமணியோட கட்சியும் அவரோட போல்சானுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய செட்பேக் சந்தி. திமுக எதிர்ப்புல தானே சார் பாமக இருக்கு. அப்புறம் ஏன் அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது? அதுவும் இங்க ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்த ஜாதிய தாக்கம் தான் இதுக்கும் காரணம். ஜெயலலிதாவும் கலைஞர் மறைஞ்ச பிறகு ஜாதிய தாக்கம் அதிகமாயிட்டுங்கிறது உண்மை. அதுல ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போதே 98 உருவாக்கின வன்னியர் அல்லாத அந்த தாக்கத்தோட விளைவுதான் 2009 பாமக எல்லா தொகுதியிலும் தோல்வி அடைஞ்சது. இப்ப 2021 பாமக அந்த தோல்வியை தழுவுன்னு சொல்லும் போது அன்புமணியே ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்பை ஏற்பாராங்கிறது பெரிய கேள்விக்குறி. திமுக எதுக்குறாரு? சரி, விஜய் பக்கம் போயிருவாரா? 10.5 சொல்லி தனிச்சு நிக்கலாம். விஜய் பிரிக்க ஓட்டும் அந்த எதிர்ப்போட்டா இருக்கும். சீமான் பிரிக்க ஓட்டும், உன்னையாட அடிக்க சொன்ன பரையதான அடிக்க சொன்ன சொல்லக்கூடிய ஓட்டும் எதிர்ப்போட்டா இருக்கும். அன்புமணிக்கு இபிஎஸ் பிஜேபி சாய்ஸ் இல்லைன்னா விஜய் சாய்ஸா? அன்புமணி தனிச்சு 10.5 வன்னியரை கன்சால்டேட் பண்ணுவார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி 2000 நிப்பாருன்றீங்களா? அதைத்தான் அதுக்கான இதைத்தானே பாலு பேசுறாரு. இன்னொன்னு அண்ணாமலை பற்றி என்னோட கருத்தையும் சொல்லிடுறேன். சரி, டாக்டர் தமிழிசை அம்மையார் தாமரையில் அதிகபட்சம் 2019 எடுத்தது 3.7% ஓட்டு. இவர் பொன் ராதாகிருஷ்ணன் அதிகபட்சம் எடுத்தது 5.5% ஓட்டு. அண்ணாமலை மாற்றம்னு சொல்லி எடுத்தது 11.4% ஓட்டு. மாற்றங்கிற சீமான குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. வெளிப்படையா சொல்றாரு, மரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் மக்கள் விரும்புவாங்க. ஸ்ரீலங்கால ஒரு தலைவர் ஜம்பான மாதிரி சீமான் ஜம்பாலாங்கிறத வெளிப்படையா பாஜக இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் ஒன்னும் சாதாரண தனிக்கட்சி தொடங்கிடுவார். அது எப்படிங்கிறது ரெண்டாவது பார்ப்போம். அத பாஜகக்குள்ளே இருந்தாலும் அந்த வாக்கு வராதுன்றீங்களா? அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிமுக பாஜக கூட்டணி வாக்களிக்க மாட்டாங்க. அந்த இது அண்ணாமலை ஷீட் ஷேரிங்ல 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுத்தாதான் நான் திருப்தி அடைவேங்கிறதுல தான் அண்ணாமலை பிஎம்ஓல நிற்பார். இன்னும் அந்த இடத்துக்குள்ள அமித்ஷா விழுந்தாரு எடப்பாடி கிட்ட, நான் மறுக்க வரல, அந்த சீன் எல்லாம் உண்டு. ஆனா பிரதமர் மோடி, தங்கம் தென்னரசு, எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன், இவர் வேலுமணி, இவங்களோட டிக்னிட்டரியா தான் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரு. 21 இருந்த மாதிரி ஹோம் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமா சின்ன வேறுபாடு இருக்கதான் உணர்றேன். வரும் நாட்கள்ல தெரியும். ஓகே, திரு அக்னீஸ்வரன், இப்ப எங்க இந்த விவாதம் நின்றுருக்குன்னா, அதிமுக அமைக்கக்கூடிய கூட்டணி, அந்த கூட்டணிக்கான பலம் அப்படிங்கிறது மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வெற்றி. ஒட்டுமொத்தமாக தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போதுனாலும் இங்க
மீண்டும் ராமதாஸ் வரப்போறாங்களா, திரு அன்புமணி வரப்போறாங்களா, அது அவங்க ஒன்று சேர்ந்து வரப்போறாங்களா, திரு அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போறாரு, அவர் எதுவும் தனிச்சு போட்டியா இல்லை வேற ஏதாவது எதிர்நிலை எடுக்க போறாரா, இவ்வளவையும் பொறுத்து தான். ஏன்னா நீங்க 21 இருந்த அந்த சேஃப் பெட் இப்போ கிடையாது. இதுல உள்ளே நிறைய சிக்கல் இருக்குன்னா இந்த கூட்டணியை கட்டமைக்கிறது அப்படிங்கிறதும் பெரிய சிக்கலா இருக்கும். ஏன்னா திமுக பக்கமும் பேசிட்டு இருக்காங்க, உங்க பக்கமும் பேசிட்டு இருக்காங்க, எங்க போவாங்கன்னு தெரியாது. இந்த பலம், கூட்டணி பலம்ங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குமா மேற்கு மண்டலத்துல கடந்த வெற்றியை தக்க வைக்கிறதுல? எல்லாமே சவால்கள் தான் சார். ஆனால் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நான் மனநிறைவாக வாழ்கிறேன். கரண்ட் பில்லு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தை விட இப்போ நான் குறைச்சி கட்டுறேன், விலைவாசி எல்லாம் குறைஞ்சு போச்சு, நான் இருக்கிற மிச்ச காசை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல என்று மக்கள் நினைத்தால் இதே ஆட்சியவே கொண்டு வருவாங்க. இல்லை மக்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கேள்வி எழுப்பி கொண்டே இருந்தால் ஆட்சியை மாற்றுவாங்க. தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கு மண்டலத்திலிருந்து அவங்க தோல்வி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா, தெற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைப்பதற்காக இன்னைக்கு மதுரையில் மேயர் அவர்களுடைய கணவர் என்ன நிலையில் இருக்கிறார்னு இப்ப அந்த சுற்றுகிற செய்தியை பார்த்து அவர் சொல்றது 17 அதிகாரிகள் மாநகராட்சி அது மாதிரி நெல்லை, தூத்துக்குடி, இதெல்லாம் அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் மறைப்பதற்காக எப்ப பார்த்தாலும் அதிமுகவை போட்டு சீண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது பலவீனமாச்சு. பாத்தீங்களா? அப்படின்னா நாங்க பலமான ஆட்சி நடத்துறோம், மக்களுக்கு எந்த குறையும் இல்லை. இதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒவ்வொரு இடமாக சென்று ஐயா தேர்தல்ல இது சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில செஞ்சாங்களா, சிவகாசியில பட்டாசத்துக்கு செஞ்சாங்களா, செய்யலையே, என்ன காரணம் அப்படின்னு அதை அந்த மக்களுடன் பேசுகிறதுனாலதான் மக்களோடு சென்று பாருங்கள் அண்ணா சொன்னது தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் செய்கிறார். இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மேலாப்புல அவங்க ஒரு சாயம் பூசிக்கிட்டே இருந்தால் அந்த சாயம் திமுகவின் சாயம் உறுதியாக வெளுத்து போகும். திரு செந்தில், திமுக கூட்டணி பலம், அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல் இதெல்லாம் கடந்து மேற்கு மண்டலத்துல வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருப்பதற்குன்னு திமுக ஏதாவது பிரத்யேகமா பண்ணியிருந்தா அவங்க பலமா இருக்கிறாங்கன்னு நம்பலாம். அப்படி ஏதாவது நிறைய செஞ்சிருக்காங்க. பட் லாஸ்ட் ஒரு நிமிஷத்துல அது என்னால சொல்ல முடியாது. நீங்க முதலே கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் என்னென்ன ஸ்கீம்ஸ்னு. எனிவே அது இன்னொரு நாள் கூட நம்ம பேசலாம். 2 விஷயத்த 5 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது, 23 இடங்களில் போட்டிட்டு. அந்த 5ல் 2 தருமபுரி மாவட்டம், 2 சேலம் மாவட்டம். தருமபுரி எவ்வளவு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலுவான இடம் தெரியும், அதனால அந்த 2 வெற்றி பெற்றாங்க. அது மாதிரி சேலத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஓரளவு இருப்பாங்க, அங்கே வெற்றி பெற்றாங்க. 1 விழுப்புரம் மாவட்டம், பென்னாகரம், தருமபுரி, மயிலம், மேட்டூர், சேலம் வெஸ்ட். இதில் மேட்டூர் வெறும் 600 ஓட்டு வித்தியாசம்லாம் ஜெயிச்சிருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அது புரிஞ்சுதான் அன்புமணி ராமதாசுமே இப்போ எந்த இடத்துக்கு நடுறா தெரியுமா? ராமதாஸ் மட்டும் இல்லை, அன்புமணி ராமதாசுமே எந்த இடத்துக்கு நடுறாருன்னா வலுவான கூட்டணி அமைப்போம், கோட்டையில் நான் கையெழுத்து போடுவேன்ட்டார். தட் மீன்ஸ் அவர் அதிமுக கூட்டணி இந்த நிமிடம் வரைக்கும் அவர் என்ன செய்ய தரல, என்டாஸ் பண்ண தரல. அதிமுக கூட்டணி இருப்பதாகவோ தேசிய ஜனநாயக கூட்டணி இருப்பதாகவோ அவர் எங்கேயும் பேசவே இல்லை, உறுதிப்படுத்தவே இல்லை. நிறைய திட்டமா தனியாக சொல்லலாம். நீங்க கேட்டதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். 2011 மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது, கடைசியா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்து வெளியேறுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடு. ரைட். அது அப்படியே கழுத தெரிஞ்சு கட்டமான கதையா கீழே கடைசி ஐயா எடப்பாடி பழனிசாமி வருகின்ற பொழுது 7.01 3.25 கடைசியை கூட விட்டுருங்க, நானே திறந்த மனதோடு சொல்றேன், அது கோவிட். லாஸ்ட் 0.07, அதை நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், அது கோவிட். ஆனா கோவிட் இல்லாத காலகட்டத்திலுமே இறக்கிட்டாரு. திருப்பி ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது 7.89 ஆரம்பிச்சு இன்றைக்கு 11.19 கொண்டு போய் தமிழ்நாட்டை நிறுத்தி இருக்கிறார். பணவீக்கத்தில் தமிழ்நாடு தான் இன்றைக்கும் இந்தியாவை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய மாநிலம். சோ இவை எல்லாம் சேர்த்து இது மேற்கு மண்டலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான இந்த நலத்திட்டங்களும் அவருடைய வளர்ச்சியும் திமுகவிற்கு நிச்சயம் வெற்றியை தேடித்தரும் என்ற நம்பிக்கையில் தான் அவர் என்ன செய்றாரு. நிச்சயமா வெற்றியை தேடித்தரும் நம்பிக்கையில் தான் அவர் என்ன செய்றாரு. மேற்கு மண்டலத்தில் அபராதத்தில் போயிட்டு நிறைய நேரம் எல்லாருக்கும் திருப்தியா வாய்ப்பு கொடுத்தாச்சு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு